பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம். கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார் என்பதாக. ஆம் தேவ பிள்ளைகளை, எத்தனை பேருக்கு கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் இருக்குது? இத கர்த்தர் உண்டாக்கினாருங்க. கர்த்தர் உண்டாக்குன கண்ணு வேற, கர்த்தர் உண்டாக்குற காதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நிறைய பேரு அடுத்த வீட்டுல என்ன நடக்கு, அவனுக்கு என்ன நடக்கு, இது என்ன நடக்கு, இப்படி கேட்டு 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 அதை பார்க்க ஆசைப்படுறாங்க. ஆண்டவர் உண்டாக்குன காதையும் கண்ணையும் இப்படி நம்ம பயிற்சிவிக்க கூடாது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கேட்கிற காது, எதை கேட்கீங்க? நல்ல வார்த்தையை கேட்கணும், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. அதுக்காக தான் கர்த்தர் உண்டாக்கினார். காண்கிற கண்கள் உங்களுக்கு உண்டா இருக்கட்டும். நீங்க எதை குறிச்சு கேட்கறீங்க, எதை பாக்குறீங்கிறத நீங்க கவனிச்சு பாருங்க. இல்லைன்னா நம்ம தப்பானதை பார்த்துருவோம், தப்பானதை கேட்டுருவோம். கர்த்தர் உண்டாக்குன கண்களையும் காதையும் கவனத்தோடு திருப்புவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.